வணக்கம். மூன் செய்திகளுக்காக புவனேஸ்வரி. இன்றைய முதன்மை செய்திகள். ஓடும் பஸ்ஸில் நகைக்கடை கேஷியரிடமிருந்து 20 லட்சம் ரூபாயினை பறித்த வாலிபர் கைது. போலீசாரின் சாமர்த்தியத்தால் பணம் மீட்பு. வெங்கட சுப்பா ரெட்டியார் பிறந்த நாள். அமைச்சர் வல்சராஜ் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை. மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மாநாடு. இலவசங்களுக்கு வழங்கப்படும் நிதியை மாநில வளர்ச்சிக்கு செலவிட வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் ஓடும் பஸ்ஸில் நகைக்கடை கேஷியரிடமிருந்து 20 லட்சம் ரூபாயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் NGO காலனியைச் சேர்ந்த பிரபு என்பவர் புதுவை நேரு வீதியில் நகைக்கடையில் கேஷியராக பணியாற்றி வருகிறார். இவர் தினமும் நகைக்கடையில் வசூலாகும் பணத்தை திண்டிவனத்தில் உள்ள உரிமையாளரிடம் கொடுப்பது வழக்கம். இதன்படி நேற்றிரவு வழக்கம் போல் புதுவை நகைக்கடையில் வசூலான 20 லட்சம் ரூபாயினை துணிப்பையில் வைத்து பஸ் நிலையம் வந்தார். அதன் பின்னர் ஓசூர் செல்லும் பஸ்ஸில் ஏறி திண்டிவனத்திற்கு டிக்கெட் எடுத்துக் கொண்டார். அப்போது கேஷியர் பிரபுவின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த வாலிபர் ஒருவர் பஸ் புறப்பட்டதும் பையை பறித்துக் கொண்டு ஓடும் பஸ்ஸில் இருந்து குதித்து மறைமலை அடிகள் சாலையில் ஓடியுள்ளார். அப்போது வெங்கட சுப்பா சிலை அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரர் மகேஷ் சாமி, ஊர்காவல் படை வீரர் ஜெகநாதன் ஆகியோர் பணப்பையுடன் ஓடிய வாலிபரை மடக்கி பிடித்து சோதனையிட்டனர். அப்போது அந்த வாலிபர் வைத்திருந்த பையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டு சந்தேகமடைந்த போலீசார் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அங்கு நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் பணத்தை திருடிக் கொண்டு ஓடியவர் புதுவை திருவள்ளுவர் நகர் முதல் குறுக்கு தெருவில் வசிக்கும் செந்தமிழ் என்பதும் இந்த கொள்ளையில் மேலும் 3 பேருக்கு தொடர்பிருப்பதும் தெரிய வந்தது. 20 லட்சம் பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிய வாலிபரை பிடித்த போலீஸ்காரர் மகேஷ் சாமி, ஊர்காவல் படைவீரர் ஜெகநாதன் ஆகியோரை சீனியர் SP அதுல் கத்தாரி பாராட்டினார். அப்போது வடக்கு SP சிவதாசன் உடனிருந்தார். நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து வந்த பஸ்ஸில் முன்னாள் தலைமை காவலரிடமிருந்து 12 லட்சம் ரூபாயினை அபேஸ் செய்த வழக்கில் 2 பெண்கள் கைது செய்யப்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் 20 லட்சம் ரூபாயினை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் துரத்தி கைது செய்திருப்பது மக்களிடையே பரபரப்பை அதிகரித்துள்ளது. புதுவையில் வெங்கட சுப்பா நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு அமைச்சர் வல்சராஜ் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஆட்டுப்பட்டி அந்தோணியார் கோவில் சந்திப்பில் உள்ள அவரது உருவ சிலைக்கு அமைச்சர் வல்சராஜ், சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார், ஆனந்த், பன்னீர்செல்வம், காங்கிரஸ் துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் இலவச திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை மாநில உள்கூட்டமைப்பு வசதிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழக மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் மாநாடு கீர்த்தி மகாலில் இன்று நடைபெற்றது. தேசிய அமைப்பாளர் லெனின் வரவேற்புரையாற்ற பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். இதில் மனித உரிமைகள் அமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் குழந்தைகள் உரிமையை பாதுகாக்க குழந்தைகள் ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும், குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை புதுவை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுவை அரசு இலவச திட்டங்களுக்கு ஒதுக்கும் நிதியை மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சியினை நகரமன்ற கவுன்சிலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் அனிபால் நேரு துவக்கி வைத்தார். புதுவையில் உள்ள இல்லத்தரசிகள், முதியவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவச அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி அளிக்கும் பொருட்டு புதுவை நகரமன்ற கவுன்சிலர்கள் கூட்டமைப்பு தலைவர் அனிபால் நேரு பூரான்கள் அறக்கட்டளையுடன் இணைந்து இலவச கம்ப்யூட்டர் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் அனிபால் நேரு அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. இதில் முதற்கட்டமாக 100 பேருக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி அளிக்கும் முகாம்
லப்போர்த் வீதியில் உள்ள பல்நோக்கு சமூக சேவா மையத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுவை நகரமன்ற கவுன்சிலர்கள் கூட்டமைப்பு தலைவர் அனிபால் நேரு, PMSSS நிர்வாக இயக்குனர் ஆல்பர்ட் தம்பிதுரை மற்றும் பூரான்கள் அறக்கட்டளை தலைவர் நெல்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் 20 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் துவக்கி வைத்தார். புதுவை முத்தியால்பேட் டெபேசன் பேட்டை மருத்துவமனை அருகில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், வார்டு கவுன்சிலர்கள், தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டை தொகுதி பெல்கீஸ் வீதியில் குருநந்தா வீட்டு வேலை செய்வோர் நலசங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட வீட்டு வேலை செய்யும் மகளிர்களுக்கு குக்கர் வழங்கப்பட்டது. செவிலியர் உதவியாளர்கள் கூட்டமைப்பு போராட்டம். உயர்த்தப்பட்ட ஊதியத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். புதுவையில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி. வள்ளலார் அரசு பள்ளியைச் சேர்ந்த NSS மாணவிகள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. உங்கள் குடும்பக்கடை பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசு மழை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. பரிசு பரிசு வெள்ளி பரிசு. ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு. ராம் சில்க்ஸ் லா லா லா. பரிசு பரிசு வெள்ளி பரிசு. ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு. எந்த ஆடை வாங்கினாலும் நமக்கு கிடைக்கும் வெள்ளி காசு. சந்தோஷத்தில் மனம் துள்ளுதே. இது ராம் சில்க்ஸ் பரிசு மழையே. உங்கள் குடும்பக்கடை பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸில் தரமான ஆடைகளுடன் வெள்ளி பரிசு மழை. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜவுளிகளுடன் 1 கிராம் சுத்தமான அதிர்ஷ்ட வெள்ளி நாணயம் பரிசு. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. பரிசு பரிசு வெள்ளி பரிசு. ராம் சில்க்ஸ் வெள்ளி பரிசு. ராம் சில்க்ஸ். Happy birthday to you too. Only gold transcends fashion. Joya Lucas, world's favorite jeweler.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ரெவே சோசியல் சங்க ஆண்டு விழாவில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை லப்போர்த் வீதி ரெவே சோசியல் சங்கத்தின் 103வது ஆண்டு விழா இன்று காலை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர். தரமான புத்தகங்களை தேடி பிடித்து ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்று தேசிய புத்தக கண்காட்சி துவக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை கூட்டுறவு புத்தக சங்கம் சார்பில் 14வது தேசிய புத்தக கண்காட்சியின் துவக்க விழா வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. சங்க தலைவர் அப்துல் மஜீத் வரவேற்புரையாற்ற கண்காட்சியை முன்னாள் கல்வி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுவை தேசியம் தெய்வீகம் கலந்த பூமி என்பதால் தான் இது போன்ற விழாக்கள் நடைபெறுகிறது என்றும் பல்வேறு புத்தகங்களை படித்துதான் அறிஞர்கள் வித்தியாசமாக செய்கிறார்கள் என்றார். பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் புத்தகங்கள் உள்ளன என்ற லட்சுமி நாராயணன், தரமான புத்தகங்களை தேடி பிடித்து படிக்க இது போன்ற கண்காட்சிகள் உதவிடும் என்றார். கண்காட்சியையொட்டி நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பரிசுகள் வழங்கினார். 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு பெற்றுள்ள இந்த கண்காட்சியில் தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்தி, மலையாளம், தெலுங்கு, வங்காளம் மற்றும் பிற மொழி வெளியீடுகளில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியில் புத்தகம் வாங்குவோருக்கு 10% தள்ளுபடி அளிக்கப்படுவதுடன் 10 நாட்களுக்கு இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. உயர்த்தப்பட்ட ஊதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தி சுகாதார செவிலியர் உதவியாளர் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வேண்டும், 5வது ஊதிய குழு பரிந்தையில் விடுபட்ட ஏசிபியை பாக்கியின்றி வழங்க வேண்டும், MACPயை அனைவருக்கும் உரிய காலத்தோடு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை அரசு சுகாதார செவிலியர் உதவியாளர் கூட்டமைப்பு சங்கத்தினர் அரசு பொது மருத்துவமனை OPD வளாகத்தில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி தலைமை தாங்க செவிலியர் சங்க தலைவர் ஆறுமுகம், CND கூட்டமைப்பு கௌரவ தலைவர் இருசப்பன், தலைவர் திருமலை, பொதுச் செயலாளர் கணபதி, பொருளாளர் சிவராமன், அமைப்பு செயலாளர் ராஜ்குமார் மற்றும் CND சங்க பொறுப்பாளர்கள், சுகாதார ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் வள்ளலார் அரசு பள்ளி சார்பில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியில் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி இன்று காலை நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் பெருமாள் பேரணியை துவக்கி வைக்க CSS திட்ட அதிகாரி மின்னல், தேசிய பசுமைப்படை திட்ட அலுவலர் சந்திரசேகரன் ஆகியோர் தலைமையில் NSS மாணவிகள், CSS மாணவிகள், தேசிய பசுமைப்படை மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையில் தமிழ் கலைமன்றம் நடத்திய விழாவில் அரிமதி தென்னகன் எழுதிய நூலினை முன்னாள் கல்வி அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். புதுவை தமிழ் கலைமன்றம் சார்பில் அரிமதி தென்னகனின் இலக்கிய வாழ்வின் 60ஆம் ஆண்டு மணி விழா மற்றும் அவர் எழுதிய உலைக்களம் என்கிற கவிதை நூல் வெளியீட்டு விழா ரெவே சோசியல் அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. பேராசிரியர் ராசன் தலைமை தாங்க மன்ற செயலாளர் சகாதேவன் வரவேற்றார். தலைவர் ஆறு செல்வம் நோக்க உரையாற்ற புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் ஆரோக்கியநாதன், புலவர் இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் கல்வி அமைச்சர் லட்சுமி நாராயணன் உலைக்களம் என்ற கவிதை நூலினை வெளியிட அதனை பாவாளர் சுப்பராயன் பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாண்டிமணி எலக்ட்ரானிக்ஸில் தீபாவளி கொண்டாட்டம் நவம்பர் முழுவதும். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 5 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டாப் லோடிங் வாஷிங் மெஷின் உடன் நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% வரை தள்ளுபடி. சிம்னியுடன் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. மிக்சிக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. ஃபேன்களுக்கு
அழகிய 6 கிளாஸ் போல் செட் ஃப்ரீ. நோக்கியா மற்றும் முன்னணி கம்பெனிகளின் செல்போன்களுக்கு 50% வரை தள்ளுபடி. டிஜிட்டல் கேமராவுடன் 4GB மெமரி கார்டு, கேரி கேஸ் மற்றும் சார்ஜர் ஃப்ரீ. பாண்டிச்சேரி, தென்னார்காடு மாவட்டங்களிலேயே மெகா ஹோம் அப்ளையன்சஸ் சூப்பர் மார்க்கெட் நம்ம மணி எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்ப பாண்டி, தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. விசாலமான கார் பார்க்கிங் வசதி. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. குறைந்த விலைக்கு உத்திரவாதம். 24 வருட வாடிக்கையாளர் சேவையில். மறந்துடாதீங்க, இப்ப பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. கேரளா செயின் 5 to 11%. தமிழ்நாடு செயின் 8 to 11%. தமிழ்நாடு டிசைன்ஸ் 8 to 11%. மும்பை டிசைன்ஸ் 8 to 11%. கொல்கத்தா டிசைன்ஸ் 10 to 13%. கல்யாண் ஜுவல்லர்ஸ். பெண்ணே பெண்ணே உன் வரம் என்ன? பொன்னே என்றால் அதன் தரம் என்ன? இளமையில் தொடுவான் எல்லை, புதுமையில் இதுதான் எல்லை. இது போல் டிசைன்கள் இல்லை. கண்ணே உன் கனவென்ன? அன்பே சொல்லி அதன் விலை என்ன? நினைவுகள் தரும் சுகம்தானே நிலை பெறும், அது நிஜம்தானே. மனம் போ சேவைதானே. உயர்ந்த தரம், சிறந்த டிசைன்கள், நிறைந்த சேவை. தங்க மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் இலவச காலண்டர்களை அதிமுகவினர் வழங்கி வருகின்றனர். புதுவை உருளையன்பேட்டை அதிமுக சார்பில் தொகுதி முழுவதும் 2011ஆம் ஆண்டிற்கான காலண்டர் ராஜா நகர், ஐயனார் நகர் போன்ற பகுதிகளுக்கு வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் குமார், துணை செயலாளர் கோபால், தொகுதி தலைவர் துரைசாமி, மேலவை பிரதிநிதி ஆனந்த்ராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 32 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஓடும் பஸ்ஸில் நகைக்கடை கேஷியரிடமிருந்து 20 லட்சம் ரூபாயினை பறித்த வாலிபர் கைது. போலீசாரின் சாமர்த்தியத்தால் பணம் மீட்பு. வெங்கட சுப்பா ரெட்டியார் பிறந்த நாள். அமைச்சர் வல்சராஜ் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை. மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மாநாடு. இலவசங்களுக்கு வழங்கப்படும் நிதியை மாநில வளர்ச்சிக்கு செலவிட வேண்டும் என வலியுறுத்தல். செவிலியர் உதவியாளர்கள் கூட்டமைப்பு போராட்டம். உயர்த்தப்பட்ட ஊதியத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். புதுவையில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி. வள்ளலார் அரசு பள்ளியைச் சேர்ந்த NSS மாணவிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.